ஓகே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேண்டசி அண்ட் அட்வென்ச்சர் ஃபிலிமை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸில் 2023 அண்ட் 24 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சுவலாக டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, ஒரு ஃபீல் குட் மூவி வித் லிட்டில் ஃபேண்டசி வித் அட்வென்ச்சர் சீனோட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவியில் ஒரு க்ரீச்சர் இருக்கும், அதை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹண்டர்ஸ் ஒரு டெசர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே பெரிய க்ரீச்சருக்கு ஒரு பேபி க்ரீச்சரும் இருக்கும். இதோட லுக் எப்படி இருக்கும்னா பாதி அனிமல் பாதி பேர்டு அந்த மாதிரி இருக்கும். இப்போ அதோட பேபி க்ரீச்சரை ஒரு ஓல்டு மேன் பார்த்தீங்கன்னா தனியாக யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக வளர்த்துட்ருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு அவரோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ்லாம் வராங்க. இப்போ அதில் ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அந்த பேபி க்ரீச்சரை பார்த்து அது கூட பயங்கரமாக ஃப்ரெண்ட் ஆகுறான். அது கூட ப்ளே பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவனோட கிராண்ட் ஃபாதர் தான் இதை எடுத்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னும் 2 பசங்க இருப்பாங்க, அவங்களுக்குமே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் அவங்க கிராண்ட் ஃபாதர் அதை பார்த்துட்டு பெருசாக ஷாக் ஆகாமல் இருக்காரு. அப்புறம் தான் அவர் தான் சொல்கிறாரு, அந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே இதோட மதர் க்ரீச்சரை அட்டாக் பண்ணுறதுக்காக துரத்துவாங்க. அந்த டைம் இது மிஸ் ஆகிடுச்சு, அப்போத்துலேருந்து நான் தான் இதை சேஃபாக வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணுறாங்க, இந்த பேபியை அதோட ஃபேமிலி கூட நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே டைமில் அந்த ஹண்டர்ஸ்க்கு தெரியுது இவங்க வீட்டிலேருந்து அந்த க்ரீச்சர் இருக்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாருமே இங்கே தேடி வராங்க. அதே டைமில் அந்த ஓல்டு மேன் இருக்கார்ல, ஸோ அந்த கிராண்ட் ஃபாதர், அவருக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பெரிய டிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்துடுவார். ஸோ அவரோட ப்ரீவியஸ் எல்லாமே மைண்டு ஞாபகம் மறந்துடும். இப்போ அவர் என்ன நினச்சிட்ருக்காரு அப்படின்னா அவர் ஒரு சூப்பர் மேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரோட மைண்டில் ஹி வாஸ் திங் லைக் ஹி வாஸ் அ சூப்பர் மேன். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு காஸ்டியூம் போட்டு ஃபைட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பார். இப்போ அந்த சிப்பா அப்படிங்கிற அந்த அனிமலை நம்ம பேபி க்ரீச்சரை ஒரு காரில் வச்சுட்டு டெசர்ட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. பர்டிகுலராக ஒரு பிளேஸ் வரும்போது அது ஒரு சவுண்டை க்ரியேட் பண்ணுது, ஹம்மிங் சவுண்ட் மாதிரி. ஸோ அங்கே தான் அதோட ஃபேமிலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்குறாங்க. திடீர்னு அந்த வில்லன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. திருப்பி அந்த க்ரீச்சர் அங்கே போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட் ப்ளஸ் அந்த ஃபேமிலியை சேவ் பண்ணுறதுக்காக அகெயின் வந்து ஃபைட் பண்ணுவோம் அந்த வில்லன்ஸ் கூட. ஸோ எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணிவிட்டு சேஃபாக போயிடும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நான் சொல்லலை, பிகாஸ் நீங்கள் மூவி பார்க்கும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சீன், அந்த சின்ன பையன் அவனோட வெக்கேஷன் டைம் முடிஞ்சு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பான். ஃப்ளைட்டோட விண்டோ இருக்கும்ல, அந்த விண்டோவை பார்க்கும்போது அந்த பேபி க்ரீச்சர் அவனை பார்க்குறதுக்காக அந்த ஃப்ளைட்டோட விண்டோ சைடில் வந்து பறந்துட்டுருக்கும். பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இவனை காப்பாற்றுறதுக்காக தான் அது பறக்க கற்றுக்கும். ஸோ அந்த சீனுமே பயங்கரமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் லுக் லைக் எ ஃபீல் குட் மூவி. ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேண்டசி ஃபிலிமை பற்றி பார்க்கலாம், ஃபேண்டசி அட்வென்ச்சர். ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆடியன்ஸுக்குமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு பெரிய வில்லேஜ் இருக்குது ஒரு டெசர்ட் பக்கத்தில். அந்த டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குகையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீச்சர் ஒன்று இருக்குது. அதை ஹண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹண்டர்ஸ் டீம் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. எவ்ரிடே பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மூவியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த க்ரீச்சரை துரத்திட்டு போவாங்க. அதுவும் வேகமாக ஓடிட்டுருப்பான், பட் அதெல்லாம் பறக்கவும் முடியும். இங்கே ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அதோட பேபி க்ரீச்சருமே அதை தூக்கிட்டு போகும். ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அந்த பேபி க்ரீச்சர் பார்த்தீங்கன்னா கீழே விட்டுருது. இப்போது அந்த ஹண்டர்ஸ் யாருமே இதை பார்த்துருக்க மாட்டாங்க. சேம் அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மேன் ஒருத்தர் வருவார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் அந்த ஒரு பேபி க்ரீச்சரை எடுத்து அவரோட வீட்டில் வளர்த்துட்ருக்காரு. பிகாஸ் தி ஓல்டு மேன் will now if the hunters will be find out the baby creature, he know what they doing on the creature. Okay, that's why he hide it. ஸோ இப்போ அந்த ஓல்டு மேனோட வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பேபி க்ரீச்சர் இருக்குது. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு மேனோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வெக்கேஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவரோட வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன பையன் வருவான், அவன் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோ, இந்த மூவியோட மெயின் கேரக்டர். டோட்டலாக 3 கிராண்ட் சில்ட்ரன்ஸ். ஓகே, ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த டெசர்ட் வழியாக என்ட்ரு ஆகும்போதே
என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹண்டர்ஸ்லாம் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோவில் இந்த க்ரீச்சரோட ட்ராயிங்கை வரைஞ்சி இதை யாராவது பார்த்தா எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவனுமே இந்த ஓல்டு மேனோட வீட்டுக்கு வந்ததுமே ஆல்ரெடி அங்கே 2 கிராண்ட் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அவங்க கூட ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். சேம் டைம் அந்த க்ரீச்சரை பற்றியும் கேட்குறான். அப்போ தான் அந்த மூவியில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீச்சரோட நேமை மென்ஷன் பண்ணுவாங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா சுப்பா. ஆக்சுவலாக மூவியோட டைட்டிலுமே சுப்பா தான். ஸோ இப்போ அதை பற்றி சும்மா ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், இட்ஸ் அ டெரர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரேஜில் ஒரு சவுண்ட் கேட்கும். இந்த சின்ன பையன் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே அந்த க்ரீச்சர் இருக்கும். அந்த பேபி க்ரீச்சர் நம்மளோட கேரேஜ் பக்கத்தில் இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோடு வந்திருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி. ஓகே, கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஜானரில் இருக்கும். ஐ திங்க் 2023 ஆர் 2024ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி ரிலீஸே பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எல்லா டைப் ஆடியன்ஸுக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு மூவியாக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் குட் ஃபீல் குட். Yeah, it was a simple sona, it was a feel good movie. Okay, so mostly everyone will possible to like this movie. Yeah, so if you want to watch, if you have time, you want to be watch you want to watch a movie with your family, then yeah, you can consider this movie because it was a fun with based on family. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஃபேண்டசி மூவி. சில ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் வரும். அது ஒரு வித்தியாசமான க்ரீச்சரை இந்த மூவியில் காட்டியிருப்பாங்க. அந்த க்ரீச்சரோட லுக் எப்படி இருக்கும்னா ஹால்ஃப் லயன் மாதிரியும் ஹால்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஈகிள் மாதிரி. அந்த க்ரீச்சரால் வேகமாக ஓடவும் முடியும், வேகமாக பறக்கவும் முடியும். ஸோ அந்த மாதிரி 2 எபிலிட்டி இருக்கும் அந்த க்ரீச்சருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட மூவியோட சீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட்டில் தான் நடக்கும். அந்த டெசர்ட்டில் தான் அந்த க்ரீச்சருமே இருக்கும். இதை ஹண்ட் பண்ணணும், இதை ஹண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹண்டர்ஸ் குரூப்பே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரியுமே இந்த ஒரு க்ரீச்சருக்காக தான். இது பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதோட வேல்யூவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாக இல்லை பல மெனி மந்த்ஸாக இதை ஹண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹண்டர்ஸ் குரூப் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அந்த டெசர்ட்டில் ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு கர்வ். அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் இருக்கும், ஐ மீன் இந்த க்ரீச்சர். ஸோ இந்த க்ரீச்சருக்கான ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேண்டசி சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதில் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்காது. ஃபீல் குட் சீன்ஸ் அண்ட் லிட்டில் ஃபேண்டசி அட்வென்ச்சர். ஸோ ஆக்சுவலாக அந்த மூவி பார்த்தீங்கன்னா டப்பிங்லேயுமே இருக்குது. ஓகேவா? ஸோ தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது.